கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஆக்டர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு பலருக்கும் ஷாக் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஆர்த்தி ரவி ஜெயம் ரவி என்கிட்ட எதுவுமே கேட்காம இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சு எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்லி பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களோட டிவோர்ஸ் பத்தின பலவிதமான தகவல்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல பெருசா பேசப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆக்டர் ஜெயம் ரவிக்கும் கெனிஷான்ற ஒரு சிங்கருக்குமான தொடர்பு. அதாவது ஆக்டர் ஜெயம் ரவி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு முறை கோவாக்கு போனப்ப அங்க இண்டிபெண்டன்ட் சிங்கரான கெனிஷா அறிமுகமானாங்கன்னு, அதுக்கப்புறமே இவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறி அதிகமா பழக ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு, இதனாலேயே ஆக்டர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி ரவிக்கும் இடையில சில மாசங்களா பிரச்சனை நடந்துகிட்டு வந்துச்சுன்னு சொல்லப்படுது. மேலும் ஆக்டர் ஜெயம் ரவி இந்த வருஷம் தன்னோட திருமண நாள மனைவி கூட கொண்டாடாம ஷூட்டிங்க்கு போறதா சொல்லி கோவாக்கு போயிட்டாருன்னு, அப்புறம் சிங்கர் கெனிஷா ஆக்டர் ஜெயம் ரவியோட காரை கோவால ரொம்ப வேகமா ஓட்டி கேஸ்ல மாட்டி ஃபைன்லாம் கட்டினாங்கன்னு, இப்படி இதை பத்தி பலவிதமான தகவல்கள் சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இந்த நிலையில ஆக்டர் ஜெயம் ரவி ரீசெண்டா தன்னையும் சிங்கர் கெனிஷாவையும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டுக்கிட்டு வர விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா ரீசெண்டா ஆக்டர் ஜெயம் ரவி நடிச்சிருக்கக்கூடிய பிரதர் மூவியோட ஆடியோ லான்ச் ரீசெண்டா நடந்தது. சோ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போகும்போது தான் செய்தியாளர்கள் கிட்ட இந்த இஷ்யூ பத்தி பேசி விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, வாழ விடு, யாரையும் இதுல இழுக்காதீங்க, எதோ பேர்லாம் சொல்லி எதோ பேசுறாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, பர்சனல் லைஃபா இருக்க விடுங்க. கெனிஷா வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோல பாடினவங்க, யாரோட உதவியும் இல்லாம தனியா நின்னு சொந்த உழைப்புல மேல வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர் அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டும் கூட. சோ அவங்கள இப்படி கண்டபடி இதுல இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிச்சு பல பேருக்கு உதவி பண்றதுதான் எங்களுடைய நோக்கம். அது கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. சோ தேவையில்லாம எல்லாத்தையும் இதுல இழுக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இது மூலமா ஆக்டர் ஜெயம் ரவி தன்னையும் சிங்கர் கெனிஷாவையும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டுக்கிட்டு வந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்ல விரும்புறேன். வாழ விடு, யாரையும் அதுல இழுக்காதீங்க. அது எதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபா இருக்க விடுங்க. கெனிஷாலாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, தனியா நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும்ன்றதா எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணும்ன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது.